வணக்கம் மக்களே, எல்லாத்துக்கும் காலை வணக்கம். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருப்பீங்க. நானும் நல்லா இருக்கிறோம், நாங்களும் நல்லா இருக்கிறோம். இன்றைக்கி வந்துட்டு சஷ்டி வந்துட்டு லாஸ்ட்டு நாள். இன்றைக்கி திருக்கல்யாணம் நடக்க போகுது. இப்போ நாங்கள் தான் குளிச்சுட்டு கிளம்பிடுவோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வீடியோ போடுறோம். ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. ஃபேஸ் காமிச்சு அப்படி தான் லைவ் போடலாம் நினைக்கிறது, முடியறதில்ல. சாரி. முடிஞ்ச அளவுக்கு நான் ஃபேஸ் காமிச்சு இனிமேல் லைவ் போடுற மக்களே பார்த்துக்கலாம், சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, எங்களுக்கு வந்துட்டு தீபாவளிக்கு வந்துட்டு ட்ரெஸ் கொடுத்தாங்க. எங்கன்னா நாங்கள் வேலை செய்கிற எப்படி சொல்கிறது டிபார்ட்மெண்ட்டில் அப்படி சொல்லிடுறேன். ட்ரெஸ் கொடுத்துருக்குறாங்க, தீபாவளி ட்ரெஸ் கொடுத்துருக்குறாங்க. அது வந்துட்டு யூனிஃபார்ம் தான். இதுதான் தினத்துக்கு நாங்கள் கட்டிட்டு போகணும். என்னென்ன கொடுத்துருக்குறாங்க உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஆயில் தான் வாங்கிட்டு வந்தேன். 2 சாரி. இதுதான் எங்களுக்கு யூனிஃபார்முங்க. இதுதான் நாங்கள் வந்துட்டு சனி ஞாயிறு தவிர்த்து மற்ற நாளெல்லாம் கட்டிட்டு போகணும். யூனிஃபார்ம் ப்ளூ கலரில். இது ப்ளவுஸு ஆச்சுங்களா? இது ஒன்றாச்சா? இது பச்சை கலர் சாரி, இதோட ப்ளவுஸு இது. சரிங்களா? இது 2 சாரி கொடுத்துருக்குறாங்க. இது வந்துட்டு வருஷம் வருஷம் தீபாவளிக்கு கொடுத்துருவாங்க. இது வந்துட்டு யூனிஃபார்மாக நம்ம யூஸ் பண்ணிக்க வேண்டியது தான். அதனால் வந்துட்டு இது ஒரு சாரீ. வெயிட்டான சாரியெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகுதுங்க மக்களே. அதனால் நம்ம வந்துட்டு லேஸாக தான் இது ரொம்ப வெயிட்டாக இருக்குது. இன்றைக்கி எப்படி கட்டிட்டு இந்த எங்கள் வரிசையத்தை தூக்கிட்டு எப்படி நான் எனக்கே தெரியல. சரி, இருந்தாலும் போயிட்டு வந்துட்டு ஒரு முடிஞ்சால் நான் கோவிலில் வந்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு வரேன். இன்றைக்கி வந்துட்டு லாஸ்ட் டே. ஒரு வாரம் ஆச்சு நான்வெஜ் சாப்பிட்டு. சரி, பரவாயில்ல. எனக்கு வேறு யூரிக் ஆசிட் இருக்குது, அதனால் நான்வெஜ் சாப்பிட்லாம் பரவாயில்ல மக்களே. எனக்கு இதோடு சரியாயிடணும். அதனால தான் முருகன்ட்டு வந்துட்டு வேண்டுதல் வச்சு சாமி கும்பிட்டாச்சு. நல்லபடியாக விரதம் இன்றைக்கி வந்துட்டு சாயந்தரத்தோடு முடிக்க போகிறோம். பார்த்துக்கோங்க. வந்துட்டு என்னமோ சொல்ல வந்தேன். சரி, ஓகே, பாய் மக்களே. வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் ஃபேஸ்புக்கில் என்னோடய வீடியோ போட்டிருக்கிறேன், அதுக்கும் போயிட்டு பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. ஓகே, பாய். மீண்டும் கோயிலுக்கு போயிட்டு வந்து சந்திப்போம். இத்துடன் உங்களிடம் இருந்து விடை பெறுகும் இந்த சுதா. அப்படிதானே? அப்படியா எப்படியும் தெரியல. கண்ணு வேறு வீங்கிட்டு, ரொம்ப வீங்கிட்டு வருது கண்ணு ரொம்ப. பாருங்கள், எந்த நேரம் எப்படி கிடச்சதுன்னு தெரியல, ரொம்ப வீங்கிட்டு வருது. சரி, பார்த்துக்கலாம் மக்களே. பாய். முடிய போகுது, வீடியோ முடிய போகுது. அதனால் பாய் மக்களே, மீண்டும் சந்திப்போம். நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் வீடியோவோ லைவோ போடுறேன். கண்ணு வலிக்கு இது எதுன்னு பறை எறும்பு கடிச்சிருந்தா என்ன செய்யலான்னு பாருங்கள். இங்கெல்லாம் வீங்கிருக்குங்களா, வீக்கமாக இருக்குது. காலைல வேலைக்கு போகிறப்ப என் கூட வேலை செய்கிறவங்கெல்லாம் கேட்குறாங்க, வீட்டில் என்ன அடியா அப்படின்ட்டு. அடிக்கலாம் மாட்டார் எங்கள் வீட்டுக்காரு, அவங்களுக்கு வீங்கிருச்சு. சரி மக்களே, ஓகே, பாய். இங்கே ஒரு வெயிட்டிங் லிஸ்ட்டில் எல்லாம் கிளம்பி உட்காந்துருக்குறாங்க. எனக்கு தண்ணி கொதிச்சிட்ருக்கு. அதனால் நான் இதை பொத்திக்கிறேன், வாங்கிட்டு வந்தது இல்லையா. சரி மக்களே, இது 2 யூனிஃபார்ம் கொடுத்துருக்குறாங்க. இது கூட போய் ப்ளவுஸ் தைக்கணும். ப்ளவுஸ் தைச்சிட்டு அதுக்கப்புறம் யூனிஃபார்ம் இருக்குது, இதெல்லாம் தைச்சி வச்சுக்கணும். இப்போ நான் இங்கே பொத்தி உட்காந்துருக்கிறதோட சரி இது. அதுக்கப்புறம் எனக்கு இப்போ நான் கோயிலுக்கு வந்துட்டு எந்த சாரீ கட்ட போகிறேன்னா இந்த சாரீ தான் கட்ட போகிறேன் மக்களே. பாருங்கள், நல்லா இருக்குதான்னு. இல்லை வேறு சாரீ கட்டவா? பாருங்க, இந்த சாரீ தான் கட்டிட்டு போகலான்ட்ருக்குறேன் இன்றைக்கி. இந்த சாரீ தான் கட்டலான்ட்ருக்குறேன். பாருங்க, நல்லா இருக்குங்களா? இதே கட்டவா வேறு கட்டவா? இது ப்ளவுஸ், இது ப்ளவுஸ். இந்த சாரி கட்டவா
இல்லை வேறு சாரி கட்டவான்னு தெரியல. பாருங்கள், இது ஒரு 3 நிமிஷம் வீடியோ தான். 8 நிமிஷம் வருமானு தெரியல. ஒரு சின்னதாக ஒரு வீடியோ போட்டுலான்ட்டு. இன்றைக்கி வந்துட்டு திருக்கல்யாணம். அங்கே போயிட்டு உங்களுக்காண்டி அங்கே வீடியோ எடுக்க முடிஞ்சால் எடுத்து உங்களுக்காண்டி நான் போடுறேன். இப்போதைக்கு வந்துட்டு இந்த சாரி தான் கட்ட போகிறேன். பாருங்கள், குளிச்சுட்டு பழைய சாரி தான். இப்போ இது எடுத்து 2-3 வருஷம் ஆச்சு. 3 வருஷம் ஆயிடுச்சு. வெயிட்டாக இருக்கிறனால கட்டுறதில்ல. எப்போவுமே யூனிஃபார்ம்லேயே இருப்போம். வேலைக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் குளிச்சுட்டு நைட்டியை போட்டுக்குவோம். அப்புறம் எதுக்கு நம்மளுக்கு இந்த பட்டு சேரியெல்லாம் கட்டிகிட்டு இருக்க முடியுறதுக்கு நமக்கு டைம் இல்லை. இந்த மாதிரி ஒரு எங்கிட்ட கோயில் குளத்துக்கு போனால் தான் இந்த மாதிரி வெயிட்டான சேரியெல்லாம் தூக்க முடியாமல் தூக்கி கட்டிட்டு போவோம். அதனால் வந்துட்டு நான் லேசாக தான் கட்டுவேன், வெயிட்லெஸ்.